இந்தியா எப்போ வேர்ல்டு கப் வின் பண்ணோம்னா, மறுபடியும் சொல்றதுதான், எப்போ ஆர்சிபிக்கு அவங்க ஃபேன்ஸ் ஒரு மேட்ச்ல ஸ்டாண்ட்ஸ்ல எம்டியா வச்சுட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி ஐபிஎல் மேட்ச் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஐசிசி டோர்னமெண்ட் டேட்டை தள்ளி வைக்காம ஐசிசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அன்னைக்கு இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணும். இப்ப பாருங்க, மழை வந்துன்னு இருக்கு. இதே ஐசிசி டோர்னமெண்ட் ஏப்ரல் மேல வந்துட்டா மழை வந்திருக்குமா? இப்ப என்னமா இந்தியா காட்சினா 2023 வேர்ல்டு கப் அப்படிதான் பண்ணாங்க. ஐபிஎல் இருக்குன்னு சொல்லிட்டு அக்டோபர்ல கொண்டு போய் வச்சாங்க. 2021, 22, 19 எல்லா வேர்ல்டு கப் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா எப்போ இந்த ஐபிஎல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க நிறுத்துறாங்களோ அப்பதான் கப் அடிப்பாங்க. இந்த வாட்டி அடிக்க மாட்டாங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். சொல்லிக்கோங்க. இல்ல ஆக்சுவலா லைக் அதான் நான் நேத்தே அதான் பேசணும். அந்த ஃபேன் வார்ஸ், அந்த ஃபேன் ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கிற வரைக்குமே வந்துட்டு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு பிளேயர் நல்லா பண்ணா வந்துட்டு இன்னொரு பிளேயர் ஃபேன்ஸுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்க வந்துட்டு இவங்களை புள்ளி பண்றாங்க. ஸோ தப்பு கிடையாது. பட் இது விக்கி ப்ரோவும் சொன்னாரு, விராட் கோலி ரோஹித் சர்மாவோட அந்த ஃபேன் பேஸ் ஃபைட்லாம் முடிஞ்சிருக்கும். ஏன்னா அடுத்து வர சுப்மன் கில்க்கு, ஸ்ரேயஸ் ஐயருக்கு, இல்ல ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு ஒரு ஃபேண்டம் இன்னும் கிரியேட் ஆகல. அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு அந்த ஃபேன் வார்ஸ் அதெல்லாம் இல்லாம ஒரு இந்தியா அப்படி, ஏன்னா 2007க்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா கம்பீருக்குன்னு ஃபேன் பேஸோ, கங்குலிக்குன்னு ஃபேன் பேஸோ அந்த மாதிரி தனியா கிடையாது. இவர் பெர்ஃபார்ம் பண்ணா அவங்களுக்கு பிடிக்காம, அவர் பெர்ஃபார்ம் பண்ணா இவங்களுக்கு பிடிக்காம அப்படின்னு இருந்தது கிடையாது. ஸோ டவுன் தி இயர்ஸ்ல அது ஆனதுக்கு காரணமே ஐபிஎல் தான். அதுவும் அந்த 2013க்கு அப்புறம் எப்போ வந்துட்டு கோலி வந்துட்டு ஆர்சிபி கேப்டன்சியும் ரோஹித் எம்ஐக்கு கேப்டன்சியும் எடுத்தாங்களோ, தப்பு கிடையாது, நல்லா பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த ஃபேன் வந்துட்டு ஒரு வார் கிரியேட் பண்ணி அதனாலேயே தான் வந்துட்டு பாதி இது போயிடுச்சு. இந்த எப்போ ஒரு வழியா தோனி அந்த இது முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த விராட் கோலியும் ரோஹித் சர்மாவோட அந்த ஃபேன் பேஸ் வந்துட்டு கொஞ்சம் இதுவாகி அமைதியானாங்கன்னா, அவர் கிஷோர் ப்ரோ சொல்றது தப்பே கிடையாது. ஏன்னா ஃபேன்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பிரைஸ் பண்றேன்ட்டு இன்னொருத்தரை வந்துட்டு ரொம்ப தாழ்வா பேசுறாங்க. அது ரொம்ப தப்பு. நேத்து சொல்லியிருந்தேன், ஆஸ்திரேலியாவிலயோ இங்கிலாந்துலயோ இந்த பிளேயர் நல்லா பண்ணலன்னா அவங்க வந்துட்டு இவங்களை திட்டுறது கிடையாது. வார்னர் நல்லா பண்ணலன்னா ஸ்மித் ஃபேன்ஸ் வார்னர் திட்டுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி என்னைக்கு வந்துட்டு ஒரு நார்மலா ஓகே இந்தியா டீமுக்காக ஆடுறோம், ஸோ இந்தியன்ஸ் வி ஹவ் டு சப்போர்ட். எல்லாம் 11 பேர் 15 பேர் ஸ்குவாட்ல இருக்கிற 15 பேர் இந்தியாவுக்காக தான் ஆடுறாங்க. ஸோ இன்னைக்கு ஒருத்தனுக்கு பேட் டே வந்தா இன்னொருத்தன் வந்து சப்போர்ட் பண்றானா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அவனுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு லைக் நம்மளோட சப்போர்ட் கொடுத்தா அவன் இன்னும் பெட்டர் ஆவான் அப்படிங்கறதான் வந்துட்டு தாட்டே தவிர மற்றபடி வெறும் இல்லை. அதே மாதிரிதான் ஐபிஎல் நீங்க போஸ்ட்போன் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் நடத்திக்கலாம். ஐபிஎல் வேர்ல்டு கப்புங்கிறப்போ அது வந்துட்டு ஒரு ஐசிசி ஒரு மேஜர் டோர்னமெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்காக நீங்க ஐபிஎல் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அது லைக் என்ன சொல்றது, ஐசிசியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது வேற. ஐபிஎல் நடக்கிற டைம்ல எந்த இன்டர்நேஷனல் பிக்சர்ஸும் வைக்கிறது இல்லை. ஸோ அதனால அவங்க அந்த ஏப்ரல் மேங்கிறத வந்துட்டு ஒரு லாக் பண்ணிக்கிட்டாங்க, அதுலயே நடத்திட்டு இருக்காங்க. ஸோ மேபி அப்கமிங் இயர்ஸ்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா என்ன சொல்றது, கப் அடிக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா இந்த வெயிட் ப்ரொலாங் ஆகிக்கிட்டே இருக்கும். 11 வருஷம் 15 வருஷம், அப்புறம் 83ல அடிச்சுட்டு 2011ல அடிச்ச மாதிரி பெரிய ஒரு கேப் தான் ஒரு நடுவுல. இந்தியாக்கு 2 மேட்ச் மழை வந்துச்சுன்னா பண்ணுவாங்க, ஒரு பாயிண்ட் தான் கொடுப்பாங்க. பாகிஸ்தான் வின் பண்ணி உள்ள போயிடுவாங்க. இப்ப 4 மேட்ச் மழை வந்துருது, அப்போ ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும். திடீர்னு அயர்லாந்து ஆடுற 2 மேட்ச், மற்ற 2 மேட்ச் அவங்க வின் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவங்க ஒரு மேட்ச் நடக்காம போயிட்டு பாகிஸ்தான் கிட்ட தோத்துடுறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க இந்தியா? அயர்லாந்து கிட்ட ஜெயிச்சு ஆகணும், 2 இடத்துல ஜெயிக்கணும். இல்ல நீங்க இவ்வளவு பேசுறதுல பேசலாம். அயர்லாந்து மேட்ச் பத்தி பேசலாம். எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல்லாம் ஓகே தான். ஏன்னா இது வந்து ஒரு கலெக்டிவ் டிசிஷன். இது எல்லா கண்ட்ரீஸும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த விண்டோல வைக்கிறாங்க. இட்ஸ் கலெக்டிவ் டிசிஷன் தான். ஐபிஎல் ஆடுறா, நம்மளும் ஐபிஎல் ஆடுறோம், எல்லாருமே ஐபிஎல் ஆடுறாங்க. சோ அவங்களுக்கும் அது இம்பாக்ட் ஆகும்ல, அவங்களுக்கும் இம்பாக்ட் ஆகுமா இல்லையா? ஒரே நிமிஷம், 2011ல ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் மேட்ச். வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் ஆடுது. அப்புறமா ஏன் மாத்தினாங்க? இது அவர் சொன்ன மாதிரி 2013 தான். அதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஐபிஎல்காக வேர்ல்ட் கப்பே மாத்திட்டு இருக்காங்க. மழை வந்துருச்சுன்னா மேட்ச் நடக்காம போயிருங்க உங்களுக்கு. ஐபிஎல்ல வந்து எல்லா டீம்ஸும் விளையாடுறாங்க. இப்ப பேட் கமிங்ஸ் ஆஸ்திரேலியன் கேப்டன் விளையாடுறாரு, சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் விளையாடுறாங்க, இங்கிலீஷ் பீப்புள் விளையாடுறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க லாஸ்ட் 2 மேட்ச் ஆடல. சோ இது எல்லாருக்குமே தான் அஃபெக்ட் ஆகுது. சோ இது இந்தியாவுக்கு மட்டும் அஃபெக்ட் ஆகுது. இப்போ இந்தியா தோத்தாங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் a bad player. இது இந்தியா தோத்தாங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இந்தியாஸ் லேக் ஆஃப் காம்பிடன்சி. நான் வந்து அவ்வளவு தூரம் போகல. இந்தியா இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு வின் அண்ட் இந்தியா இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஷட் தம் அவுட் ஆஃப் சம் கிரிட்டிக்ஸ். அது ஐ அம் பீயிங் வெரி கிளியர் திஸ் டைம். ஐ அம் பீயிங் வெரி கிளியர்.
Of course, it may backfire me, but I don't care about it. This time, India is going to win because Kohli last tournament, Rohit Sharma last tournament, November 19 just miss ஆயிருக்கு. And we are playing some great brand of cricket. இந்த மாதிரி ஒரு brand of cricket எந்த country ஆடுறாங்க எனக்கு புரியல. 19 ஆல்மோஸ்ட் எடுத்தோம். 23 ஃபைனல்ஸ் வந்திருக்கோம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி நல்லா பண்ணோம். எல்லாமே நம்ம நல்லா தானே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிளே ஆஃப்ஸ் போயிட்டு இருக்கோம். பட் we not able to win this. But I'm pretty confident that இந்த தடவை வந்து India is going to cross the line. But I know it is very early, but I hope and I pray that they do the same. If they lose, அவ்வளவுதான் 13 நான் இந்தியா லாக்கா இருக்காங்க, பிளேயிங் டீம் லாக்கா இருக்கு, 50 மேட்ச் கால் நான் பேசுவேன். இல்ல பாத்துக்கலாம். வெதர் வந்து நம்ம கையில இல்ல. ஐபிஎல்லே ஒரு கேம் வாஷ் அவுட் ஆச்சு. அந்த வெதர் தாங்க நம்ம முன்னாடி வெயிட் பண்றேன். இப்போ இங்கிலாந்து ஸ்காட்லாந்து மேட்ச் எடுத்துக்கோங்க. மேட்ச் டிரா ஆயிடுச்சுன்னா 1 பாயிண்ட். அப்புறம் ஸ்காட்லாந்து சப்போஸ் தெரியாம ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கு உள்ள போயிடுவாங்க, இங்கிலாந்து வெளியே போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்தியா உள்ள வந்தா போதும். இந்தியாவோட மேட்ச் மழை வந்துச்சுன்னா பண்ணிக்குவோம். ஆஸ்திரேலியா நடக்குதுங்க. அதெல்லாம் இவனுங்க பாகிஸ்தானே ஓட போறானுங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த மேட்ச்லாம் இந்தியா வின் பண்றாங்க. நான் தோக்குது வின் பண்றது நான் பேசவே இல்லைங்க. மழை வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னா பண்ணுவாங்கன்னு கேக்குறேன். அந்த ஒரு பாயிண்ட் தான் ஐபிஎலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது போல ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுன்னு சொல்றேன். 2019 அப்படிதான் நடந்தது. தேவையில்லாம எடுத்து எங்கேயோ வச்சாங்க. 19 வேர்ல்டு கப் அப்படிதான் பண்ணாங்க இங்கிலாந்து. இந்தியா மழை பெஞ்சனால தானே செகண்ட் டைம் ஆடினாங்க. அதெல்லாம் முன்னாடியே கரெக்டா வச்சுட்டா எப்ப நடக்கணுமோ அந்த சீசன்ல வச்சுனாலும் அது ஒரு ஃப்ளோல போயிருக்கோம்ல. அதுக்காக தான் நான் அந்த ஸ்டேட்மெண்டே வச்சேன். எப்போ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னன்னா இப்ப பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு டைமே இல்ல. இப்ப மே மாசம் முடிக்கிறீங்க, ஜூன் மாசம் டோர்னமெண்ட் அவதியில கிளம்பி போறீங்க. உங்களுக்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் அப்படிதான். ஆஸ்திரேலியாவோட லாஸ் ஆனதும் மே 30, அதுவும் ஃபைனல் 3 நாள் நடந்தது வேற. அந்த 3 நாள் முடிச்சுட்டு பாதி பேரா கிளம்பி போய் அந்த டீம்ல ஒரு ஜெல், அந்த கோஆர்டினேஷன், என்னதான் பேசினாலும் லைக் அந்த ஒரு கோஆர்டினேஷன் இருந்தா தானே ஜெயிக்க முடியும். நான் யாரும் வந்துட்டு இந்தியா ஜெயிக்க கூடாதுன்னு இதுவும் பண்றது இல்லை. இதெல்லாம் பண்றதுனாலதான் வந்துட்டு மேபி அது இந்தியாவுக்கு பேக் ஃபயர் ஆகுதோ. எல்லா நாளும் நல்லா பண்ற டீமுக்கு வந்துட்டு அந்த பிளே ஆஃப்ஸ்ல வந்துட்டு ஒரு பேட் டே வருது, 15 மினிட்ஸ் ஆஃப் பேட் கிரிக்கெட் வருது. ஸோ மேபி இந்த மாதிரி ஒரு சில தப்பெல்லாம் பண்ணாம கரெக்டா பண்ணாங்கன்னா கப்படிக்கணும். ஏன்னா ஆஸ் அ 132 crore பீப்புள்ல நானும் ஒருத்தன் தான். எனக்கும் அந்த 11 வருஷம் ஹர்ட் ஆகுதுதான். தோனிக்கு அப்புறம் பண்ண முடியல யாருனாலையும். ஸோ எப்படியாவது நீங்க நினைக்கிற மாதிரி ரோஹித் கோலிக்கு லாஸ்ட் வேர்ல்டு கப், ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேர்வெல் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ற இந்தியன்ஸ்ல ஒருத்தன் தான் நானும். பட் இந்த மாதிரி இவங்க மிஸ்டேக் பண்றதுங்கிறனாலதான் வந்துட்டு கஷ்டமா இருக்கே தவிர்த்து இது இல்ல, பிளேம் பண்ணணும் இல்ல. மேபி இது தப்பா பண்றாங்களே, இது கரெக்டா பண்ணா ஜெயிக்கலாமே அப்படிங்கறதுதான் என்னோட தாட்டுமே. ஓகே, சோ இதோட நாளைக்கு மேட்ச் பாப்போம். கன்ஃபார்மா வெதர் இஷ்யூ இல்லாம ஆனாங்கன்னா இந்தியா ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச் கூட அடிப்பாங்க. அது நான் இல்லன்னு டினையே பண்ணல. நான் நேற்றே பேசும்போது சொன்னேன், பெஸ்ட் 7 பிளேயர்ஸ் பேட்டிங் இருக்காங்க. அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணது பவுலிங் தான். அது பவுலிங் ட்ராக்கா இருக்கு. முதல்ல 3 பேசஸையும் விட்டு போட வச்சிருங்க. பாக்காதீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ரவுண்டர் வேணும், டூபே ட்ரை பண்ணலாம், அக்ஷய் பட்டேல் ட்ரை பண்ணலாம், எல்லாம் பண்ணாதீங்க. ஓப்பனிங் கன்ஃபார்ம் ஆடுறாங்க. யார் நிக்கிறாங்க வெளியில கோலி நின்றாரு. சூரியகுமார் யாதவ் நம்ப மாட்டேன், அவர் கணக்கில் வைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட். அதான் நான் நேற்று இதே தான் பேசினேன். பேட்ஸ்மேன் பிரச்சனையே இல்லை, பவுலிங்க்கு தான் ஒர்க் பண்ணணும். கன்ஃபார்மா ஆனானா இதுலயும் 4 வின் பண்ண முடியும், அதுலயும் 3 வின் பண்ண முடியும், செமிக்கும் போக முடியும், கப் அடிக்க முடியும். பட் அந்த வெதர் காரணம் யாருன்னா நம்ம இந்தியன் போர்ட் தான். அது மட்டும் தான் என்னோட ப்ராப்ளம். நான் நேற்று அதை தான் சொல்ல நினைச்சேன். இவரு இதை சொன்னேன், ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் பாயிண்ட்னு சொல்லிட்டு, அதுக்காக இதை ஆட் பண்ணேன். மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம். ஹோப் இந்தியா வின்ஸ், பெட்டரா வின் பண்ணி ரன் ரேட்டையும் நல்லா வச்சுக்கிட்டாங்கன்னா சூப்பர் 8 குவாலிஃபை ஆகும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா குவாலிஃபை ஆகலாம். ஸோ யா, நாளைக்கு ரிவ்யூல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தேங்க்யூ. தேங்க்ஸ். பாய். பாய். இருங்க அப்படியே இருங்க.